திட்டமிட்டு இந்துக்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கறத நோக்கத்திலேயே பண்றவங்க கிட்ட போய் நீங்க எந்த விதமான இதையும் எதிர்பார்க்க முடியும். வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிராமணன் வந்தேரி, ஆனா இவங்க அங்க இருந்து இப்படி வந்தவங்க தமிழன் ஆயிட்டாங்க. நாங்க தப்பே செய்யல. அதாவது இது உரிமை அப்படிங்கிறாரு அந்த பி ரஞ்சித். இசைவாணி பாடுனாங்கன்னா அப்ப எழுதுனது யாரு? அதை இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த நீலம் பண்பாட்டு மையத்துக்கு கீழே தான் வச்சிருக்காங்க. அந்த மையத்துல இருந்தா அந்த பாட்டை வெளியிட்டு பாடுனதுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது பி ரஞ்சித், அதுக்கு பாடல் எழுதி கொடுத்தது பி ரஞ்சித், பாடுனது இசைவாணி. இப்ப அத்தனை கும்பலை நீங்க கைது பண்ணணுமா வேண்டாமா? இதை விட கொடுமை என்னன்னா பி ரஞ்சித்தும் இந்து கிடையாது, இந்த இசைவாணியும் இந்து கிடையாது. அங்க இருக்க அந்த கும்பல் எல்லாமே கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போயாச்சு. இது சம்பந்தமாக பி ரஞ்சித் அந்த பேட்ரிக் ரஞ்சித் வெளியிட்ட அந்த அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லிருப்பாருன்னா, இது எங்களுடைய உரிமை. தலைப்பே அப்படித்தான் இருக்கு, உரிமையை பாதுகாப்போம் என்னத்தையே போட்டு வச்சிருக்காரு. எவராவது ஏதாவது ஒரு சின்ன கருத்தை பதிவிட்டானா அவரை ராத்திரி 3 மணிக்கெல்லாம் போய் கைது பண்றீங்க. அதுக்கு வரலாறு நிறைய இருக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவுபடுத்தி பண்ணின ஒருத்திய இன்னமும் கைது பண்ணல. தேனி அருண்ங்கிறவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த 20 ரவுடிகள் போய் ஒருத்தரை ஒரு ஐயப்ப பக்தரை அடிச்சிருக்காங்க, இதுவரைக்கும் கைதே பண்ணல. இசைவாணி அப்புறம் பி ரஞ்சித், இந்த கும்பல்களை எல்லாம் ஒரு நாள் இவங்க கைது பண்ண மாட்டாங்க. அப்படியே இன்னும் 2 நாள் கழிச்சா இது போயிரும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 விஜய், வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு சின்ன வேண்டுகோள், மோடியின் தமிழகம் இந்த புக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 5000 பேர்ட்டையாவது இந்த புக்கை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ஒரு தீர்மானம் போட்டிருந்தேன். அது ஒரு 3500 அந்த லெவலுக்கு என்னால் கொண்டு சேர்க்க முடிஞ்சது. தேர்தல் முடிவுக்கு பிறகு கடந்த ஒரு சில மாதங்கள்லேயே அது 4000 தாண்டி 4000 தொட்டுட்டது வெற்றிகரமாக. இப்போ மேற்கொண்டு அடுத்த கட்டமாக இறங்கி இப்போ அடுத்த 5000 நோக்கி போகக்கூடிய பயணத்தை எடுத்திருக்கேன். வரக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 10,000 பேரையாவது போய் சேரணும். அந்த 10,000 பேராவது இதில் உள்ள ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது படிக்கணும். படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸில் உள்ள இந்துக்காரங்கையில் கொடுக்கணும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதை இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் உள்ளவங்க, இந்த திராவிடியா மகன்கள் எப்படியெல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு முழுக்க கவர் பண்ண முடியாது, அது அவர் பெரிய லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து இந்த மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடைய இதையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு முன்னுரை மாதிரி உள்ள கொண்டு கொடுத்துருக்கேன். ஒரு வித்தியாசமான முயற்சியாக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வாங்கின 4000 பேரும் யாருமே குறை சொல்லலை. புக்கை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் வாங்கணும், உங்கள் நண்பர்களுக்கும் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களை வாங்க சொல்லணும், இல்லை வாங்கி உங்களால் முடிஞ்சுன்னா வாங்கி ஒரு 2 பேருக்கும் 4 பேருக்கும் வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. எனக்காக வேண்டி பண்ணுறதா நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். வாங்கிட்டோமே அப்படிங்கிறத வச்சு ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது படிங்க. புக்கு பாசிக்கிறதே பழக்கமில்லாத இருந்தால் கூட ஒரு அத்தியாயத்தை படிங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையிலே நான் சொல்கிறது சரியா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக இந்த புக்கை வாங்கணும், நீங்கள் வாங்கி படிக்கணும். இந்த புக்கு என்னுடைய விலை 350 ரூபா. தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து ஒரு புக்குக்கு 400 ரூபா, மற்ற மாநிலங்களுக்கு 450 ரூபா கொரியர் செலவோடு சேர்த்து. இதுதான் 400 ரூபா தமிழகத்துக்கு, பாண்டிச்சேரிக்கு, மற்ற மாநிலத்துக்கு 450 ரூபா. இதனுடைய ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரை நான் சொல்கிறேன். ஒரே நம்பர் தான், 9092345641 9092345641. இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர், இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸை அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல நீங்கள் பணத்தை அனுப்பிடுங்க. அனுப்பும்போது பின்கோடை மறக்காமல் போட்டுருங்க. எத்தனை காப்பிங்கிறதையும் போட்டுருங்க. 4, 5, 8, 10 எத்தனைங்கிறதையும் நீங்கள் போட்டு விட்டுருங்க. அவசியம் நீங்கள் வாங்கணும், என்னுடைய கோரிக்கை. நன்றி. தீவிர சபரிமலை பக்தனாக இருக்கக்கூடிய, ஐயப்ப பக்தனாக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறார், ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்ற பாட்டுல ஏதாவது தவறு இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹச் ராஜா சொல்லி இருக்கிறாரு, கஸ்தூரி விஷயத்துல இவ்வளவு உடனடியான கைது இருந்தது, ஏன் இசைவாணியை இன்னும் கைது செய்யல? இவர் ஒரு ஐயப்ப பக்தனா இருந்தா உடனடியாக கைது நடவடிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இசைவாணியோட பாட்டையும் அது தொடர்புடைய நீலம் பண்பாடு இயக்கத்தோட இயக்குனர் ரஞ்சித் சொல்கிறார், அது அந்த பாட்டுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, அதனால நாங்க மன்னிப்பு கேட்க போறது இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது திட்டமிட்டு இந்துக்களை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறத நோக்கத்திலேயே பண்றவங்க கிட்ட போய் நீங்க எந்த விதமான இதையும் எதிர்பார்க்க முடியாது.
தவறு அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் இந்த தவறுக்கு பரிகாரம் தேடுவாங்க. யாராக இருந்தாலும் சரிதான். செய்கிறது இது தவறு, நம்ம தப்பு செய்துட்டோம், அதனால எனக்கு நான் அந்த தெரியாமல் இதை நான் பண்ணிட்டேன். இப்போ கஸ்தூரியை பார்த்துருங்க, அவங்க சொன்னது தப்பு கிடையாது. அவங்க சொன்னது என்னது, கருணாநிதியினுடைய பூர்வீகம் ஆந்திராவை சார்ந்தது, அவங்களுடைய முன்னோர்கள் ஆந்திராவிலேருந்து வந்த வந்தேரி குடும்பம் அது. அவங்க வந்தவங்க இங்கே மன்னருடைய அந்த புறத்தில் வேலை பார்த்தாங்க. அது வேலை பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க சொன்னதில் இந்த இதை குறிப்பிட்டாங்க, வேலை பார்த்தாங்க. அதை டாக்டர் காந்தராஜனுடைய இதை மேற்கோள் காட்டி தான் அவங்க அதை பின்னாடி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி அவங்க வந்திருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க இந்த தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்ல வந்த பாயிண்ட் அதுலேயும் கூட அவங்க வந்தேரின்னு சொல்கிறத விட அதில் அவங்க முக்கியமாக சொல்ல வந்த விஷயமே என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிராமணன் வந்தேரி, ஆனால் இவங்க அங்கேருந்து இப்படி வந்தவங்க தமிழன் ஆயிட்டாங்க, அது எப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல மொழியோ இனமோ கூட கிடையாது. வந்தேரி யாருங்கிறத பற்றி சொல்லும்போது பிராமணனை வந்தேரின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் முன்னோர்களே வந்தேரி தானே அப்படிங்கிறத சொல்ல வந்த இடத்துல தான் அவங்க இதை குறிப்பிட்டாங்க. ஆனால் இது தெலுங்கு ஒட்டுமொத்த தெலுங்கு பேசும் மக்களையும் இழிவுபடுத்தி விட்டது அப்படியெல்லாம் சொல்லி ஒரு இதை கிளப்பி விட்டாங்க, ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. உடனே அதுக்கு அடுத்த நாளே மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. நான் என்னுடைய நோக்கம் இது கிடையாது, நான் அதை சொல்லவும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணியிருக்கதே தெலுங்கு தான், அதனால் நான் இருக்கக்கூடியது ஹைதராபாத்து தான், அதனால் நான் அந்த மக்களை வச்சு தான் நானே பிழைச்சிட்டு இருக்கேன், நான் எப்படிங்க எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் அப்படி சொல்ல வந்த இது கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது உங்கள் மனசில் புண்பட்டு இருந்ததுன்னா, நான் அப்படி சொன்னதாக நீங்கள் புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் மன்னிச்சுடுங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாகவே நடந்துக்கிட்டாங்க. இது அதான் சனாதன தர்மம். உண்மையிலேயே நான் சொல்ல வந்த விஷயம் உங்களை புண்படுத்தும் நோக்கத்தில் நான் சொல்லலை, அது விளக்கம் சொல்லியாச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி நான் உங்களை புண்படுத்தி இருந்தால் நான் அதுக்கு மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டுச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இந்த கும்பல் அப்படி இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தப்பே செய்யலை, அதாவது இது உரிமை அப்படிங்கிறாரு அந்த பி ரஞ்சித், அந்த பேட்ரிக் ரஞ்சித் இருக்காரு, அவர் உரிமைங்கிறார். அவர் தான் நீலம் பண்பாட்டு மையத்தை வச்சிருக்காரு. அந்த மையத்தில் இருந்து வெளியிடப்பட்ட பாடல் தான் இது. எழுதினவங்க யாருங்கிறத பேரை சொல்லலை அதிகாரப்பூர்வமாக, ஆனால் பாடினது இசைவாணி பாடினாங்கன்னா அப்போ எழுதினது யாரு? அதை இந்த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அந்த நீலம் பண்பாட்டு மையத்துக்கு கீழே தான் வச்சுருக்காங்க. அந்த மையத்தில் இருந்தால் அந்த பாட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த பாடல் எழுதப்பட்டது அந்த மையத்தில் இருந்து தான். அப்போ அந்த பாடினதுக்கு மேடை அமைச்சு கொடுத்தது பி ரஞ்சித்து, அதுக்கு பாடல் எழுதி கொடுத்தது பி ரஞ்சித்து, பாடினது இசைவாணி. இப்போ அத்தனை கும்பலையும் நீங்கள் கைது பண்ணணுமா வேண்டாமா? இதை விட கொடுமை என்னென்னா, பி ரஞ்சித்தும் இந்து கிடையாது, இந்த இசைவாணியும் இந்து கிடையாது. அங்கே இருக்க அந்த கும்பல் எல்லாமே கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறி போயாச்சு. அப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருந்துட்டு நீங்கள் இந்து மதத்தை சீன்றது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இது அவர் எங்களுடைய உரிமை அப்படிங்கிறார். அந்த இதுக்கு இது சம்பந்தமாக பி ரஞ்சித், அந்த பேட்ரிக் ரஞ்சித் வெளியிட்ட அந்த அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது எங்களுடைய உரிமை, தலைப்பே அப்படித்தான் இருக்கும், உரிமையை பாதுகாப்போம்னு என்னத்தையே போட்டு வச்சிருக்காரு. இப்போ உரிமைன்னா இது என்ன உரிமை? அப்போ ஐயப்பனை இழிவுபடுத்துறது உங்களுக்கு உரிமையாக போச்சா? அப்போ அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதுக்கு? இப்போ இது இதை ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர், ஒரு ஐயப்ப பக்தராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது, நாங்கள் எத்தனை நாள் சார் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறது எத்தனை நாள்னு கேட்குறேன். கஸ்தூரிக்கு என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க? யோசிக்க வேண்டாமா? அதாவது எவராவது ஏதாவது ஒரு சின்ன கருத்தை பதிவிட்டான்னா அவரை ராத்திரி 3 மணிக்கெல்லாம் போய் கைது பண்ணுறீங்க. அதுக்கு வரலாறு நிறைய இருக்குது. தமிழகத்தில் நிறைய பேரை நீங்கள் தான் கைது பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னமும் கைது நடக்க தான் செய்யுது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களையும் இழிவுபடுத்தி பண்ணின ஒருத்தியை இன்னமும் கைது பண்ணாமல் இன்னமும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னமும் அதை பெருசாக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்போ அது உங்களுடைய நோக்கம் குற்றவாளியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கீங்க. இது தொடர்பாக தான் தேனியில் வணக்கம்டா மாப்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அவர் சோசியல் மீடியாவில் ஒரு பிரபலமான ஒரு தம்பி, அவர் வணக்கம்டா மாப்பிள்ளைங்கிறதுல இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்கார். இந்த விதி சம்பந்தமாக எங்களுடைய மதம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க ஐயப்ப பக்தர், அவர் அந்த சாமிகள் இதை பேசுகிறார். நாங்கள் எங்களுடைய விஷயம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அவர் கண்டிச்சிருக்கிறார். ஆனால் அவரை அடித்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. இதில் ஈடுபட்டது யார்? விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த ரவுடி கும்பல். அதுக்கு துணை போனது யாருன்னு பார்க்குறீங்க? முஸ்லீம்களுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன தாவா இதில் இருக்குது? தேவையில்லாமல் உள்ள மூக்க நுழைக்கிற வேலை தானே. அந்த தம்பி அந்த தேனி அருண் வேலை பார்த்தது கனிங்கிற ஒரு முஸ்லீம் நிறுவனத்தில்,
கனி வாட்டர் சப்ளை அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியில் வாட்டர் கேன் போடக்கூடிய கம்பெனியில் அந்த பையன் அந்த தம்பி வேலை பார்க்குறாரு. அவ்வளோதான். அது எங்கே இருக்குது? உத்தமபாளையத்தில் இருக்குது. இதில் இருந்து நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும். இந்த இடத்த உத்தமபாளையத்தை தொட்டதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். உத்தமபாளையம் வந்து முஸ்லிம் பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கிறது. உத்தமபாளையம் வந்து NIA அமைப்பினுடைய ரேடாரில் இருக்கு. 3 வருஷமா ஒரு உளவுத்துறை அதிகாரி, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், நம்மளுடைய அதாவது இந்திய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவால் அவர்கள் 7 ஆண்டுகள் பாகிஸ்தானில் போய் முஸ்லீம்கிற மாதிரியே அவருடைய நடவடிக்கையெல்லாம் மாற்றி அங்கே உள்ள மசூதிக்கு தொழுகை எல்லாம் போய் எல்லாம் இருந்து உளவு பார்த்து அங்கேருந்து நிறைய தகவல்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இது மாதிரி அவருடைய சாதனை சொல்லும்போது சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம மத்திய அரசினுடைய உளவுத்துறை சார்ந்த ஒரு அதிகாரி உத்தமபாளையத்தில் 3 ஆண்டுகளாக எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடியவராக அங்கே இருந்து அங்கே தங்கி வீடு வீடாக போய் எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பார்த்து ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய பயங்கரவாதியை தூக்கிட்டு போயிருக்காங்க. வெளியே தெரியாது. உத்தமபாளையத்தில் ஒரு 20 மசூதிகள் இருக்கு. 20க்கு மேலேன்னு தான் சொன்னாங்க. அந்த மசூதிக்குள்ளே என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அது ஒரு தனி பாகிஸ்தானாக தான் அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு. அது பெரும்பாலும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 29,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகர டவுன் பஞ்சாயத்து அது உத்தமபாளையம். இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்துக்களுக்கு முக்கியமாக ஒரு 3 கோயில் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் தான் வந்து அம்மன் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, சிவன் வழிபாடு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கிறது இந்துக்களை தான் வச்சுருப்பாங்க. அது வந்து வழிபாட்டு முறை அப்படி. ஆனால் முஸ்லீம்களுக்கு அப்படி இல்லை. ஒரே ஒரு அல்லாவை தான் கும்பிட போகிறாங்க. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு கிராமம் தான், பெரிய கிராமம். ஆனால் அதுக்கு 20 மசூதிகள் தேவையா? சரி, பரவாயில்ல, அவங்க விருப்பம், அதை நீங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் மசூதிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிற வெளியே தெரியலையே. அவ்வளோ பயங்கரவாதிகளுக்கு துணை போகிற ஆட்கள் தான் அங்கே, நிறைய பயங்கரவாதிகள் அங்கே இருக்காங்க. அதனால தான் என்னை வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு போச்சுன்னு நான் ஒரு தகவல் சொன்னேனே. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம். இங்கே வந்து இன்னும் ஒரு சம்பவமும் ஒன்று அங்கே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு 65 வயது உள்ள ஒரு கிழவை வந்து ஒரு 6 வயசு குழந்தைகிட்ட சில்மிசம் பண்ணி 2 பேருமே முஸ்லீம். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையும் முஸ்லீம், அந்த கிழவை, அந்த கேடுகட்ட கிழவனும் முஸ்லீம். இவங்களை வந்து ஜமாத்தில் பேசி முடிச்சிட்டாங்க கதையை. அதுக்கு ஒரு புகார் கிடையாது, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த நாதாரியை பிடிச்சி போய் அது தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய எந்த வேலையுமே செய்யலை. இன்னும் ஒரு சம்பவமும் அங்கே வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இந்துக்களும் கிறிஸ்தவங்களும் இருக்கக்கூடியது தானே. அதில் கிறிஸ்தவங்க கம்மி. ஆனால் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, இந்துக்களும் நிறைய இருக்காங்க. அப்போ முஸ்லீம் கடை வச்சிருக்க ஒருத்தர் வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, பலசரக்கு கடை வச்சிருக்கவர் அந்த கடைக்கு வரக்கூடிய இந்துக்காரங்கிட்ட அது அயோத்திக்கு போனோம்னு அவங்க ஏதோ பேச்சுவாக்கில் சொல்லியிருக்காங்க. உடனே அயோத்திக்கு போகாத, அங்கே போனால் ஒன்றும் வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அங்கே அயோத்திக்கு நீ போனால் உன்னுடைய ஆதார் கார்டை யோகி பிடுங்கி வச்சுக்குவாரு, நீ அதனால் அயோத்திக்கெல்லாம் போகாது. எதுக்கு இந்த பிழைப்பு உங்களுக்கு? இது எல்லா தகவலும் அங்கேருந்து வெளியே வந்தது. எனக்கு கிடைத்த தகவல் இதெல்லாம். அங்கேருந்து இன்னும் ஆழமாக இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது, அடுத்த இதில் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி அங்கே வந்து உத்தமபாளையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் பயங்கரவாதிகளின் கூடாரமாக அங்கே மாறி இருக்கிறதுனால அங்கே வந்து அது NIA-உடைய ரேடார் இதனுடைய பார்வையில், அது கண்காணிப்பில் அந்த பெரிய கிராமமே இருக்குது. இது வந்து உழைத்து கஞ்சி குடிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வேட்டு வைக்கக்கூடிய விதமாக முஸ்லீம் பயங்கரவாதிகள் ஜமாத்துங்கிற பேரில் உட்கார்ந்துக்கிட்டு மசூதிக்குள்ளே உட்கார்ந்துருந்து இந்த வேண்டாத வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காங்கிறதா எனக்கு கிடைத்த தகவல். திருந்தினால் உங்களுக்கு நல்லது, திருந்தலைன்னா சிக்கல் உங்களுக்கு தான். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இந்த அருண்கிற இந்த தம்பி வேலை பார்த்த அந்த வாட்டர் சப்ளை கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் கேன் கம்பெனி, அந்த கம்பெனி இந்த உத்தமபாளையத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து அவரை அடிக்க போனாங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் புரிஞ்சுடுங்க. அவருக்கும் வந்து அந்த முஸ்லீம்களும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? எந்த இதுவுமே கிடையாது. அதில் அந்த திருமாவளவனுக்கு தம்பின்னு சொல்லி இந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு நடந்தாங்களே, ஒரு 20 பேர் போயிருக்காங்க. அதில் இதெல்லாம் போட்டுட்டு போனாங்கல்ல, அதாவது திருமாவளவனுடைய ஃபோட்டோ, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அடையாளத்தோட போய் நின்றுட்டு எல்லாம் பண்ணாங்கல்ல. அவர் வந்து பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்.
இவங்க திருமாவளவன் வந்து என்ன எதுக்கு வேட்டு வைக்கிறாரு? இந்துக்களுக்கும், அதாவது இந்துக்களுக்கு உள்ளாலேயே வந்து பறையர் சமுதாயம்னு சொல்லக்கூடிய பட்டியலின சமுதாயத்துக்கும் அப்புறம் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு இடையில ஒரு சண்டையை கிளறி விட்டுட்டா தென் மாவட்டங்கள்லாம் பத்தி எரிஞ்சிடும். வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நமக்கு வந்து அந்த பறையர் சமுதாயம், அதாவது எஸ்சி ஓட்டு எல்லாம் கரெக்டாக கிடைச்சிடும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அந்த நாதாரியை கட்சியை விட்டு நீக்கணுமா வேண்டாமா? நீ எதுக்கிட்ட அங்கே போய் நின்றுட்டு அவன்கிட்ட போய் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுடுங்க. அந்த தேனி அருண்கிறவர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர், மறவர் சமுதாயம். ஒரு துளி போதும் சார், ஒரு சின்ன தீ பொறி போதும். 96 மதுரை மாலை மலரில் நான் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது வந்து தினசரி அங்கே வெட்டி சாய்ச்சிட்டா இங்கே வெட்டி சாய்ச்சிட்டான்னு சொல்லி தான் வந்து செய்தியை போட்டுட்டு இருந்தாங்க. மாலை மலரில் நாங்கள் எழுதிட்டு இருந்தோம். என்ன வாழை மரமாக வெட்டி சாய்க்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அது தினசரி காலையில் இன்னைக்கு எங்கே வேலைக்கு போனவன், எங்கே போனவன், வந்தவன் எல்லாத்தையும் தான் 2 சமுதாயத்துலேயும் தான். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியா தான் தேனி, உத்தமபாளையம் எல்லாமே. இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக அந்த மாதிரி வேண்டாத வேலை பார்த்தீங்கன்னா அது பழையபடியும் வந்து மோசமான நிலைமைக்கு தான் கொண்டு போகணும். அதைத்தான் திருமாவளவன் எதிர்பார்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த இதுக்கு கைதே பண்ணல. 20 ரவுடிகள் போய் ஒருத்தரை வந்து ஒரு ஐயப்ப பக்தரை அடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் கைதே பண்ணல. இங்கே ஒரு கேடுகட்ட பொறுக்கி ஒருத்தி வந்து ஒட்டுமொத்த ஐயப்ப பக்தர்களே இழிவுபடுத்தியிருக்கா. அதுக்கு வந்து அர்ஜுன் சம்பத்தினுடைய அவர்களுடைய இந்து மக்கள் கட்சி, அப்புறம் இந்து முன்னணி, அப்புறம் பாஜக, இன்னும் வந்து பாரத், இன்னொன்று நாடார் சங்கங்கள்லாம் கூட இதுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து இதுக்கு வந்து வழக்கெல்லாம் பதிவு பண்ணி எல்லாம் மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க, புகார்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கைது பண்ணல, நடவடிக்கை எடுக்கலை. சேகர் பாபு என்ன சொல்கிறாரு? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறார். இவங்க ஆராய்ச்சி எந்த மாதிரி இருக்கும்? இருப்பான்னு ஒருத்தர் வந்து ஒரு நாய் வந்து பண்ணல, இந்த குழந்தையினுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ஆனா பெண்ணாங்கிறத சொல்லக்கூடாது, சட்டப்படி தப்பு. அவனை ஆனால் சொன்னான், அதுக்கு இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அதே நாய் வந்து அப்புறம் வந்து டெலிவரி அவனே பார்த்தான், தொப்புள் கொடியே வெட்டினான், இது பெரிய தப்பு, இது பெரிய கேலி கூத்தானது, இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் குன்றத்தூரில் ஒருத்தன் வந்து அவனுக்கு வீட்டில் பிரசவம் பார்த்தான், அவனை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான் சார். இவங்க இதைத்தான் செய்வாங்க. இவங்களுடைய ஆட்சி இப்படி தான் இருக்கும், குற்றவாளிகளுக்கான ஆட்சி. அது குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் செய்யும், வேற எதுவுமே செய்யாது. இந்த இசைவாணி, அப்புறம் வந்து அந்த பி ரஞ்சித்து, இந்த கும்பல்களை எல்லாம் ஒரு நாள் இவங்க கைது பண்ண மாட்டாங்க. அப்படியே இன்னும் 2 நாள் கழிச்சா இது போயிரும்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்றேன், சும்மா இருக்கக்கூடிய இந்துக்காரனை நீங்க தூண்டி விட்டுட்டீங்க. இதே மாதிரி தான் வந்து மகாராஷ்டிராவில் தூண்டி கடைசியில் வந்து அங்கே கொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. உங்க கூட்டணிக்கு காங்கிரஸ், திமுக இதெல்லாம் சேர்ந்து அந்த இண்டி கூட்டணிக்கு ஒலை வச்சு விட்டாங்க. அங்கே இங்கேயும் சும்மா இருக்க இந்துக்காரனை நீங்க தூண்டி விட்டுட்டே இருக்கீங்க. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக உங்களுக்கு இது உலை வைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஒன்றும் இல்லை சார், திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்தில் 100க்கு 10 பேர் வந்து அப்படியே அண்ணாமலை பக்கம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்காங்க. 10 பேர் இங்கே வந்தாலே உங்களுக்கு மொத்தமும் கிழிஞ்சு போயிடும். இதுதான் வந்து யதார்த்தமான நிலவரம். அதை நோக்கி தான் இவங்களும் விருப்பப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ சமுதாயத்தில் அமைதி இருக்கக்கூடாதுங்கிறதுல இந்த கும்பல் தெளிவாக இருக்குது. ஏங்க பாப்பான்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசின கும்பல் தான் ஆட்சியில் இருக்குது. பிராமணனுடைய குடுமியை வெட்டின கும்பல் தான் ஆட்சியில் இருக்குது. பிராமணனுடைய பூநூலை வெட்டின கும்பல் தான் ஆட்சியில் இருக்குது. இவங்க எப்படி வந்து இழிவுபடுத்துறதை பற்றி இந்துக்களை இழிவுபடுத்தினா கேட்க மாட்டாங்க. இந்து கோவில்கள் சாமி சிலையை உடைச்சா குற்றவாளியை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அது அவ்வளவுதான். விராலிமலையில் பழமையான முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் இருந்த சாமி சிலையெல்லாம் உடைச்சாங்க. எவனா ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்களா? பண்ண மாட்டாங்க சார், அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் அப்படியே ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பார். அதை தான் ஹச்ராஜா அவர்கள் வந்து ஹச்ராஜா அவரையே வந்து ஒருத்தர் மிரட்டின்னு நடந்தான். இது வரைக்கும் கண்டுக்கலையே சாமி. பாஜகவினுடைய உயர்மட்ட குழு, தமிழக அளவிலான குழு கூட கிட்டத்தட்ட மாநில தலைவருடைய பொறுப்பில் அவர் இருக்கார் ஹெச்ராஜா அவர்கள். அவரை வந்து 2 மணி நேரம் அவருடைய பாதுகாப்பை விளக்குங்க, நான் வந்து அவரு காலி பண்ணிடுறேன், அதை கொலை பண்ணிடுவோன்னு ஒருத்தன் மிரட்டுறான். மனிதநேய மக்கள் கட்சிங்கிற அந்த பயங்கர தடை செய்யப்பட வேண்டிய கட்சி, அந்த கட்சியெல்லாம் அந்த கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சொல்கிறான். யாகூப்புங்கிற ஒரு பயங்கரவாதி பேசுகிறான், பப்ளிக்காக பொது மேடையில் வச்சு சொல்கிறான். இது வரைக்கும் கைதே பண்ணலையே. வழக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, பாஜக சார்பில் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, புகார் கொடுத்தாச்சு, கைதே பண்ணலையே. பண்ண மாட்டாங்க சார், அவங்க பண்ணவே மாட்டாங்க. அதை விட வேறு இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். குற்றவாளிகளுக்கான அரசு, இது அவங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க. அதாவது ஊட்டி நகரசபையினுடைய கமிஷனராக இருக்கக்கூடியவருக்கு இருந்தவருடைய பேர் வந்து ஜஹாங்கீர் பாஷா.
இந்த நாய் வந்து 11,70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கான். இவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க போறீங்க? எந்த மரியாதையும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு கேடு கெட்டவனை தான் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தெரியுமா? கையங்களவும் மாட்டிட்டான். 11,70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி அதை ப்ரூவ் பண்ணிட்டு, யார் ப்ரூவ் பண்ணுறது? லஞ்ச ஒழிப்புத்துறை. அது ஒன்றும் மோடியினுடைய வருமான வரித்துறையோ இல்லைன்னா அந்த இவங்க சொல்கிறது மாதிரி அது மோடியினுடைய கிடையாது, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கிடையாது, தனி சுதந்திரம் பெற்ற அமைப்பு. இருந்தாலும் இவங்க பாசையில் மோடியினுடைய சொல்லுவாங்கல்ல, அதனால சொல்லுவோம் மோடியினுடைய அந்த வருமான வரித்துறையோ இல்லைன்னா அமலாக்கத்துறையோ வந்து இங்கே வந்து நடவடிக்கை எடுக்கலை. இந்த மு.க. ஸ்டாலின், சின்னமேளம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து இதை கண்டுபிடிச்சி, ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதை வந்து கையில் எடுத்திருக்கு. கையில் எடுத்து அதை கையும் களவும் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? 11,70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரியை அங்கே, அது ஒரு நகராட்சி, அந்த நகராட்சியினுடைய கமிஷனராக இருந்தவனை தூக்கிட்டு போய் நேர நெல்லை மாநகராட்சியினுடைய அதாவது இணை ஆணையரா உதவி ஆணையரா பதவி ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. என்ன செய்வீங்க? இவங்கள தப்பு செய்து அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது சார். தமிழகத்தில் குற்றவாளிகளுக்கான அரசு தானே இது. கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட எந்த நீதியும் கிடைக்காது. இதில் யோசிக்க வேண்டியது, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து அவங்க சர்ச்சில் சொல்கிறது இல்லை மசூதியில் சொல்கிறத கேட்டே திமுகவுக்கு ஓட்டு போட்டு கொத்தடிமை ஆயிட்டாங்க. திருந்தினா நல்லது. அவங்க திருந்துவாங்களா இல்லையாங்க நமக்கு தெரியாது. இப்போதைக்கு திருந்த வேண்டியது இந்துக்கள், குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்கள் வந்து கட்டாயம் யோசிக்கணும். உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய வருங்கால சந்ததியினர் வந்து மது போதை இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீரணும். அனுப்புனா மட்டும்தான் இதுக்கு விமோசனம், இல்லைன்னா விமோசனமே கிடைக்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்க யோசிக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து. சமீப காலமா, அதாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது நடிகர் சூர்யா, அவரோட மனைவி ஜோதிகா, இவங்க இருவருமே வந்து கோவிலுக்கு போவதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அபூர்வமாவும் இருக்கு. அதே சமயத்துல இந்து கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகள், கடவுள்கள் எல்லாம் ஆபாச பொம்மைகள்னு சொன்ன திருமாவளவன் அவர்களும் பழனி கோவிலுக்கு போயிருக்கிறாரு. இப்ப திடீர்னு இவங்க எல்லாம் கோயிலுக்கு செல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது மட்டும் இல்ல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அவர்களும் வந்து கோயிலாக தான் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அது எதனுடைய இதுன்னா, நீ பாருங்க, கடந்த 23ஆம் தேதி வந்து மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு வந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து மகாராஷ்டிராவில் பாஜக அணி வெற்றி பெறுறதுக்கு எது காரணங்கிறத இங்கே உள்ள தொலைக்காட்சியிலலாம் உட்காந்து விவாதம் பண்ணாங்க. அதில் பாஜக தரப்பில் உள்ளவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்கோம், நிறைய கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம், நிறைய மக்கள் திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அந்த திட்டங்களெல்லாம் பார்த்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே நடுநிலையாளர்கள்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, இல்லை 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 அது இல்லை, இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு பாஜக அணிக்கு ஓட்டு போட்டதுனால தான் பாஜக வெற்றி பெற்றது, பாஜக அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள திமுகவுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்குற ஆட்கள், பத்திரிகையாளருங்கிற பேரில் இருக்க அத்தனை பேரை புலம்பி தள்ளினாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அது உண்மைதான். அவங்க புலம்புனது தப்பே கிடையாது, அவங்க புலம்புனது உண்மைதான். அங்கே வந்து இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டது உண்மை. அப்படி இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டதுனால தான் பாஜக இமாலய வெற்றி பெற்றது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, உண்மை. மற்றபடி திட்டங்கள் தீட்டினது, திட்டங்கள் செய்தது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த உணர்வு பூர்வமாக இந்துக்கள் ஓட்டு போட்டதான் காரணம். இதில் நான் ஒரு முக்கியமான கேள்வியை நான் உங்கள் முன்னாலே வைக்கிறேன். தமிழகத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2019 பாராளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தலை மட்டும் நீங்கள் எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதை விட்டுருங்க. இந்த 3 தேர்தல்களை மட்டுமே நீங்கள் எடுத்துடுங்க. தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவங்க ஒவ்வொரு சர்ச்சிலையும் பாதிரி கும்பல் எல்லாம் போய் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் நீ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? பாஜகவுக்கு நீ ஓட்டு போடாத, நீ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒவ்வொரு கிறிஸ்தவன்கிட்டையும் 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பிரச்சாரத்தை சர்ச்சில் ஆரம்பிச்சாங்களா இல்லையா? இதை சொன்னாங்களா இல்லையா? மசூதி மூலமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க சொன்னாங்க. அதை வச்சுக்கிடுவோம். தமிழகத்தில் சொன்னாங்களா இல்லையா? குஜராத்லையும் சொன்னாங்க, மகாராஷ்டிராலையும் சொன்னாங்க, எல்லா இடமும் சொன்னாங்க. அது தமிழகத்தில் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க தானே. அப்போது இந்துக்கள் எல்லாம் வந்து மதசார்பற்றவனாக இருக்கணும். அவன் வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு கட்சியை சார்ந்து ஓட்டு போடக்கூடாது. மத ரீதியாக இந்துக்கள் ஓட்டு போடக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவங்களும் முஸ்லீமும் வந்து மத ரீதியாக தான் ஓட்டு போடணும். அதுவும் எதுக்கு ஓட்டு போடணும்? திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா அதான் மதசார்பற்ற அணியா. இப்படி மதசார்பற்ற அணி மண்ணாங்கட்டி அணின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. மகாராஷ்டிராவில் ஒலை வச்சு விட்டாங்க இவங்க கூட்டணிக்கு. அடுத்த 2026 தமிழகத்தில் இவங்களை கொல்லி வச்சு விடுவோம்னு இப்போவுமே பயம் வந்துட்டு.
கண்டிப்பாக இந்துக்களை தான் ஒருங்கிணைச்சிட்டாங்க. அது இந்தியா தமிழகத்திலையும் அது கூடி அதிகமாயிட்டு இருக்கு. இது இன்னும் அதிகமாச்சுதுன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி கண்டிப்பாக இங்கே வந்து ஆட்சியிலேருந்து இறங்கிறோம். கண்டிப்பாக இறங்கிறோம், அது வேற. கண்டிப்பாக இறங்கிறோம். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சரி கட்டுறதுக்கு அரசியல்வாதியாக இருக்க திருமாவளவன் நேரே அங்கே போயிட்டார். அவருக்கு முதலாவது அங்கே அவருக்கு கட்சிக்காரர் அங்கே ஒரு 4 இடத்துல போட்டியிட்டு மொத்தத்தில் ஒரு 1100 ஓட்டை தான் வாங்கியிருந்தாங்க. 4 இதுலையும் 57 ஓட்டு 97 ஓட்டு இப்படி கேவலமாக வாங்கி ஒரு இடத்துல கூட டெபாசிட்டே வாங்குறதே கிடையாது. 4 தொகுதியில் 3 தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது. 3 தொகுதியில் பாஜக. அதில் ஒன்று வந்து அவுரங்காபாத் ஈஸ்ட். அந்த அவுரங்காபாத் ஈஸ்ட்லலாம் அது முஸ்லீம்கள் அதிகமான தொகுதி. முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்க, மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. அந்த தொகுதியில் இவரே கட்சி மட்டும் இல்லை, ஒவைசி கட்சியே அங்கே வந்து மண்ணை கவிச்சு டெபாசிட் இழந்து போச்சு. இது நிலவரம். இது நான் சொல்கிறேன். இது வந்து இவங்களுக்கு புரிஞ்சுது. அதனால் இவர் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பித்தார். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லை வழக்கம் போல் இந்த ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு நாடக கம்பெனி இருக்குல்ல, துர்கா இது வச்சுருக்காங்கல்ல, அந்த நாடக கம்பெனி உடனே பேத்தி கீத்தியெல்லாம் கூட்டிகிட்டு நேரே சனி புதன் ஸ்தலத்துக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலாக சுற்ற ஆரம்பித்தாச்சு. அந்த பக்கம் இவர் இதெல்லாம் இது அரசியல்வாதிகள் இவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி வந்து சேகர் பாபு வந்து சபரிமலை வெல்னு வீடியோ எடுத்து போட்டு கிடந்தார். எதுக்கு? நான் வந்து எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்து கோயிலெல்லாம் இடிச்சிட்டு இருக்கேன். அதையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருந்திருக்கும். ஒரு இந்து விரோதி இந்துக்களை சார் ஒரு அமைச்சரான உடனே முதல் போன இடமே ஈவே ராமசாமி நாயகருடைய திடலுக்கு தான். ஈவேரா திடலில் இவருக்கு என்ன சார் வேலை? இந்து அறளைத்துறை அமைச்சராக இருக்கு, அங்கே என்ன வேலை? நீ இந்து அறளைத்துறை அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க சார். நீங்கள் எப்படி சார் கிறிஸ்துமஸ் விழாவை வந்து நீங்கள் நடத்துறீங்க? எப்படி நடத்துறீங்க? யாராவது நடத்துனாங்க 4 பேர் கலந்துக்கிட்டான்னா கூட கொஞ்சம் லாஜிக் இருக்கும். அதில் நீங்கள் இந்து அறளைத்துறை அமைச்சர் கலந்துக்க கூடாது. ஆனால் நீங்கள் அங்கே போய் கலந்துரு, கிறிஸ்தவ இதில் போய் கலந்துக்கிட்டு முஸ்லீம்கிட்ட போய் ரம்ஜான் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு அலையிறீங்க. நாடகம் இது அவ்வளோ நாடகம் ஒரு போட்டிட்டு இருக்காரு. இந்த நாடகத்துக்கு வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு கண்டிப்பாக பாடம் நடத்துவாங்க. இது வந்து அரசியல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஒரு கங்குவாங்கிற படத்துக்கு இந்துக்கள் ஒன்று சேர்ந்து சங்கு ஊதுனதன் விளைவாக ஒரு பக்கம் வந்து டைரக்டர் கூட ஒரு நாள் கோயிலுக்கு போகிறாரு, அடுத்த நாள் பார்த்தா ஜோதிகாவை கூட்டிகிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாரு, திடீர்னு பார்த்தா திருப்பதியில் போய் நிற்கிறாங்க, திடீர்னு இப்போ பார்த்தா அன்றைக்கு அடுத்த படத்துக்கு தலை போய்க்காத படத்துக்கு நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் வந்து கோயிலில் வச்சு பூஜை போட்டிருக்கோன்னு சொல்லி பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்து மதத்தை விமர்சிக்காமல் இருந்தாலே போதுமே. இந்துவா இருந்துட்டு நீங்களே இந்து மதத்தில் ஒரு பிரபலம் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் விமர்சிக்கலாமா? அதே மாதிரி ஜெய்பின்ங்கிற படத்தை எடுத்து என்ன வேலை பார்த்து வச்சிங்க? இந்து விரோதம் வன்னியர் விரோதம் தேவையா உங்களுக்கு? அதைத்தான் அந்த விஷத்தை கக்கனீங்க. அதனுடைய பாடம் எல்லாம் சேர்த்து இப்போ கஞ்சி காய்ச்சிட்டாங்க மக்கள். இந்துக்கள் அவங்களுக்கே நல்லா தெரியுது சார். படம் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டது, சூர்யாவுடைய நடிப்பு பிரம்மாண்டமான நடிப்பு, பிரமாதமான நடிப்பு, அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஒரு புது இதை வந்து அவங்க கையாண்டிருக்காங்க, எல்லாம் சரிதான். கிராஃபிக்ஸ்லாம் மிரட்டியிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். விஎஃப்எக்ஸ் ஒர்க் பிரமாதமாக இருக்குது, எல்லாம் சரிதான். சவுண்டு மட்டும் கொஞ்சம் டிசிபிள் கொஞ்சம் அதிகமாக போச்சுங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு சின்ன இதுதான். அது 2வது நாள்லேயே சரி பண்ண முடியும், இல்லை ஒரு நாள் 2 நாளையில் இப்போ சரியாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் அதில் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னாங்க சார். மற்றபடி எந்த பெரிய குற்றச்சாட்டுலாம் கிடையாது. முதலாவது வந்து ஒரு சினிமாக்காரர் நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு 20 நிமிஷத்தில் அதில் கொஞ்சம் தொய்வு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. காமெடி சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னாங்க. படம் நான் ஆகலை சொன்னாங்க. ஆனால் ஒரு சினிமாக்காரனா மறுபடியும் நான் சொல்கிறேன், எந்த படத்துலையும் முதலாவது கொஞ்சம் லேக் இருந்து அப்படி இருந்துக்குங்கிறது அந்த படம் ஓடாமலாம் இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய, அதுவும் கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்குது, அதுவும் கார்த்தி என்ட்ரி கொடுத்ததுலாம் ரொம்ப ரொம்ப எல்லாரும் கொண்டாடுறாங்கங்கிற அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து அந்த படம் வெற்றி பெறுவதற்கான தகுதிகள் எல்லாம் அந்த படத்துக்கு இருக்குது, இல்லைன்னா கிடையாது. அது முதலாவது ஒரு லேக் இருந்தாலும் வெளியே வரும்போது அவன் மனசில் என்ன பதியுதோ அதான் வெளியே வந்து சொல்லுவான். அப்போ வெளியே வரும்போது அவன் மனசில் வந்து அந்த படம் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி அமையன்னா இப்போ செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சுனாலே படத்தை காப்பாற்றிட்டு போயிடும். பொதுவாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, வெறுவெறுன்னு போகுது, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ஏன்னா திருப்திப்படுத்திட்டு அப்படின்னாலே படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேசாக சொதப்பியிருக்கா பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடுவேன். ஆனால் அது நெகட்டிவாக நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்துக்கு ஏன் சார் நெகட்டிவாக சொன்னாங்க? இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தூரம்? ரஜினி படத்துக்கே சொல்லாத அளவுக்கு ரஜினி படமும் நல்ல படங்கள் எல்லாம் உண்டு இது வரைக்கும். சரி, வேற எந்த விஜய் படம் அஜித் படம் எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்கங்க சார். அதாவது ஒரு வெற்றி பெறாத படங்களும் உண்டு, வெற்றி பெற்ற மெகா ஹிட் சூப்பர் ஹிட் படங்களும் உண்டு. அப்போ வெற்றி பெறாத படங்களுக்கு உடனே இப்படியே சொல்லிட்டு போனாங்க, போகலல்ல. இந்த படத்துக்கு மட்டும் ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த விரோதம் தேச துரோக கருத்துக்களை வந்து
2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்க. அது வந்து சுற்றுச்சூழல் அறிக்கையாக இருந்தாலும் சரிதான். அதில் என்ன பாதிப்பு சார் வந்துச்சு? அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கட்டமைச்சிங்க? சூர்யா தான் கட்டமைச்சாரு. நீட்டுக்கு எதிராக எவ்வளோ பெரிய கட்டமைப்பை பண்ணீங்க? தப்பு இல்லையா அதெல்லாம்? மோடிக்கு எதிராக புதிய கல்வி திட்டத்துக்கு எதிராக, அதாவது உங்கள் பிள்ளைகள் மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தில் படிக்கணும்னு சொல்லி மும்பையில் கொண்டு போய் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை பாளைகள் அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்கிறது மோடியினுடைய கல்வி திட்டத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய கொடுமை சார். தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல எல்லாம் கொண்டு போய் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழனுக்கு வந்து இப்படிலாம் பாடம் நடத்தினா மக்கள் வந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க. குறிப்பாக இந்துக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக பிடிச்சி காயடிச்சு விட்டாங்க. அதில் உள்ள பாதிப்புனால மனுஷன் இப்போ ஓடிட்டு இருக்காரு. ஆனாலும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பகிரங்கமாக அவங்க மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. சனாதனவாதி ஒவ்வொருத்தரும் மன்னிப்பும் குணம் உண்டு, அதோட அந்த மதத்தோடு சேர்ந்தது தான் அது. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை. முதல் நாள் சிறுத்தை சிவா கூட கோயிலுக்கு போனார். அடுத்த ரெண்டாவது வந்து ஏன் இவர் வந்து பொண்டாட்டி மட்டும் வரமாட்டாங்களோ, அவங்க அவங்க முஸ்லீம்ங்கிறனால வரலையோங்கிற கேள்வி எழுந்தது. உடனே அவங்களையும் கூட்டிகிட்டு போனார். இந்த அளவுக்கு நீங்கள் போகணுங்கிறது, கோயிலுக்கு போகணுங்க அவசியமே இல்லை சார். போனால் போங்க, போகாமல் போயிட்டு அதை போய் வீடியோ எடுத்து அதை வந்து போட்டு நான் வந்து இந்துக்களுக்கு எதிரி இல்லை, நானும் இந்துக்காரன் தான், நானும் பிறப்பால் இந்து தான், நானும் குங்குமம் வச்சுருக்கேன் பாருங்கள், நானும் சாமி குணம் பாருங்கள், எங்கள் ஜோதிகா கையில் அந்த லட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் காணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்துக்களை இழிவுபடுத்தினேன். இந்த படத்தில் ஜெய்பீம் படத்தில் இந்த மாதிரி நான் பண்ணது தப்பு தான். அதை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு நம்ம குறைந்தபட்சம் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியாவது சொல்லியிருக்கணும். அதை போய் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நீங்கள் உண்டியலில் போடக்கூடிய பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஆஸ்பத்திரி கொடுங்க, ஆஸ்பத்திரியை கட்டுங்க, இப்படியெல்லாம் சொன்னது வந்து தப்பு தான். அது வந்து நம்ம வந்து சொன்னது வந்து ஆஸ்பத்திரி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தாலும் கூட அந்த இங்கே கோயிலுக்கு போகிறதுன்னு நான் சொல்லியிருக்க கூடாது. கோயிலுக்கு இந்து பெண்கள் எல்லாம் போகிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய மதமான முஸ்லீம் மதத்துலேயும் மசூதிகளுக்கு பெண்கள் எல்லாம் விட்டாங்கன்னா எங்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி ஜோதிகா சொல்லியிருக்கணும். அதானே கரெக்டாக இருக்கும். அதானே ஒரு உரிமை குரலாக இருந்திருக்க முடியும். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், பெண்கள் எல்லாம் நல்லா சேலை எல்லாம் போட்டு, பட்டு சேலையிலேருந்து எல்லா சேலையும் போட்டு கோயிலுக்கு வராங்க. அது பளிச்சுன்னு இருக்குது, பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்குது. ஆனால் எங்கே இதில் பாருங்கள், பர்தாவை போட்டு மொத்தத்தையும் மூடி விட்டுறாங்க. அவள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கி கட்டினாலும் சரி, இல்லை 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கி போட்டிருந்தாலும் சரி, வெளியே தெரிய மாட்டாங்க. இதெல்லாம் பெண்களுடைய உள்ள குமுறல். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அந்த இதெல்லாம் மசூதிக்கு போகக்கூடிய பெண்கள், மசூதிக்கு பெண்களை அனுமதிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி சுதந்திரம்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் பிறப்பால் நீங்கள் ஒரு முஸ்லீம், அதனால் நீங்கள் அதுக்கு குரல் கொடுக்குறீங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நோக்கம் வந்து அப்படியே இந்துக்களை சீண்டனுங்கிற மாதிரியே கொடுத்தீங்க. அதை பார்த்து பொறுமையாக காத்திருந்தாங்க. நல்ல சந்தர்ப்பத்தில் வச்சு செய்கிறாங்க. சினிமாக்காரனை படம் வரும்போது படத்தை தோக்கடிக்கிறதன் மூலமாக பாடம் கற்பிக்கிறாங்க இந்துக்கள். அரசியல்வாதிகளுக்கு தேர்தலில் ஓட்டுச்சீட்டு மூலமாக, வாக்கு மூலமாக பாடம் நடத்துகிறாங்க இந்துக்கள். அதே மாதிரி சினிமாக்காரங்களுக்கு வந்து படம் திரைக்கு வருகின்ற போது அவங்களுக்கு வந்து அந்த பட வெளியீட்டின் போது அவங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க, அதை புறக்கணிக்கிற மூலமாக. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஆர்ஜே பாலாஜி நாளை மறுநாள் அவருக்கு படம் ரிலீஸ். என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். செக் பண்ணி பார்த்தேன் ஆன்லைனில், என்ன டிக்கெட்லாம் என்ன மாதிரி ஆயிருக்குன்னு பார்த்தேன். எல்லாம் ஓடி கிடக்குது. அப்படி ஒரு இது கூட கொஞ்சம் அதிகமான புக்கிங்லேயே இல்லை சென்னை மாநகரில். அப்படி தான் இருக்குது அது உள்ளால. சரி, நாளைக்கு தானே ரிலீஸ் ஆக போகுது. 28 நாளைக்கு தான் ரிலீஸ், சாரி 29ஆம் தேதி ரிலீஸு, நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. தாராளமாக நம்ம பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக அந்த படமும் ஓடாது, புறக்கணிப்பு தான். அந்த இந்து விரோதி தேச துரோகிகளுக்கெல்லாம் இனிமேல் இப்படி தான் இருக்குங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சனால தான் ஆர்ஜே பாலாஜி ஒரு பக்கம் கதறிட்டு கிடக்கிறா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க கோயிலாக போகிறாங்க. இனிமேல் ஆர்ஜே பாலாஜியும் நான் திருப்பதிக்கு போனேன் பாருங்க, நான் கையில் கயிறு கட்டிருக்கேன் பாருங்க, நான் இந்துக்காரன் தான் இனிமேல் சொல்லுவோம் பாருங்க. சொல்ல வச்சுட்டாங்க இந்துக்கள், அவ்வளோதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.